ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எந்த வேலையெல்லாம் வந்து வழக்கமாக நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்துட்டு வாசலில் போய் வாசல் தெளித்து கோலமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். சாமிக்கு வந்து கற்கண்டு வந்து பிரசாதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாமே நான் காமிச்சிட்டு நல்லபடியாக நான் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிச்சனுக்கு வந்து நான் போயிட்டேன். சாமி கும்பிடும்போது வந்து என்னோடய பூஜை அறை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பூஜை அறை டூர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யாராவது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சாமியும் நல்லா கும்பிட்டுட்டேன். எனக்கு வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி பட்டையாக விபூதி வந்து பூசுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எப்பயும் போல் இப்போ ஜவ்வாது, பச்சை கற்பூரம் வந்து ஒரு டப்பாவில் வந்து நான் இடித்து வச்சுருப்பேன். 2யும் கலந்து அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அது வந்து பூஜை ரூமில் ஃபுல்லாக அங்கங்கே வந்து நான் போட்டு வச்சுருவேன். வீட்லேயுமே வந்து நான் அங்கங்கே வந்து போட்டு வச்சுருவேன். வீட்டுக்குள்ளே நுழையும்போதே வந்து நல்ல ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் வந்து அதை வந்து செய்வேன். நீங்களும் அதை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அன்னபூரணிகிட்ட வந்து அங்கேயும் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பொரிகடலை வந்து நான் பிரசாதமாக வச்சுட்டு அப்புறம் தண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அடுப்படியிலேயும் நான் வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டேன். இப்படி தான் வந்து காலைல ரொட்டீனாக வந்து இந்த வேலை வந்து நான் செய்வேன். என்னால் முடியாத அன்னைக்கு கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் செய்கிறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். எனக்கு முடியிற அன்னைக்கு நான் காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட விளக்கெல்லாம் பொருத்திட்டு கிச்சனில் வந்து அங்கேயே அன்னபூரணியில சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நான் எப்பயும் போல் வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து ஒரு டீயோ காஃபியோ வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலைல வேலை வந்து சுறுசுறுப்பாக ஓட ஆரம்பிக்கும். நான் வந்து டீ எல்லாம் போட்டு குடுத்துருவேன். ஆனா எங்கள் பாப்பா அவங்கலாம் வந்து யாருமே டீ வந்து காஃபி இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. பால் வேணா நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே நான் காய்ச்சி குடுப்பேன். டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. வெளியில எங்கேயாவது போனா கடையில வந்து காஃபி வந்து கேட்பாங்க. அந்த மாரி நாங்க வாங்கி குடுப்போம். அது மாரி ஊருக்கு போனாலும் அவங்க வந்து வற்புறுத்தி காஃபி வந்து குடிக்க சொல்றனால அங்கேயும் வந்து குடிப்பாங்க. நான் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு குடுக்க மாட்டேன். இன்னைக்கு காலைல வந்து கோதுமை ரொட்டி, இனிப்பு ரொட்டி வந்து கேட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அதான் வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கோதுமை ரொட்டி செய்யும்போது கோதுமை மாவை போட்டுட்டு, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு, அப்புறம் நீங்கள் ஜீனியோ இல்லை வெல்லமோ நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து ஜீனி தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தூக்கி குடுக்கும். உப்பு போடாம நீங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கோதுமை ரொட்டி. அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாலை அடுப்பில் வச்சுட்டு வந்தத நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அது நல்லா பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதையும் தொடச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நானு தோசை ஊத்த வந்து ஆரம்பிச்சுட்டேன். பிள்ளைங்கள வந்து காலைல இந்த மாரி நம்ம கிளப்பி விட்டுட்டு, நம்ம அவசர அவசரமா இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி பால் வைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நம்ம மறந்தே போயிருவோம். எனக்கு வந்து அடிக்கடி அந்த மாரி ஆயிரும். அடுப்புல வந்து பொங்கி ஊத்திரும். அது ஒரு வேலை நம்ம தொடச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலைய பார்த்தோம்னா, அந்த அடுப்பு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும் அந்த இடத்துல, இந்த பாலோட கவுச்சி வாசனை. அதனால் அத க்ளீன் பண்ணிட்டு, நான் தோசை வந்து ஊத்திட்டுருந்தேன். நல்லெண்ணெய் ஊத்தி இந்த தோசை ஊத்தி நம்ம பிள்ளைகளுக்கு குடுக்கும்போது, ரொம்ப ஆசையா வந்து நல்லா சாப்பிட்டு போவாங்க. நல்லா வாசனையா நல்லாருக்கும். அதான் இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டா அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கோதுமை ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அது மாரி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஒரு நேரத்தில வந்து கேட்பாங்க. நான் வந்து செஞ்சு வைப்பேன். சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. இப்படித்தான் ஒரு நாளைக்கு கூழ் வந்து காய்ச்சி குடுப்பேன். இல்லன்னா எண்ணெய் சோறு இருக்குல்ல, சோறாக்கிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி அத பெசஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல், மீல் மேக்கர் பொரியல் இந்த மாரிலாம் வச்சு குடுத்தா, ஊட்டி விட்டோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அத நான் செஞ்சு குடுத்துருவேன். அப்புறம் தோசை இந்த மாரி என்ன கேட்டாலும் நான் வந்து செஞ்சு குடுத்துருவேன். இன்னைக்கு வந்து கோதுமை ரொட்டி கேட்டனால அத நான் செஞ்சு குடுத்தேன். அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அத்தானுக்கு வந்து அவரைக்காய் பொரிச்சேன். தக்காளி கூட்டு வந்து எனக்கு வச்சு குடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பசலைக்கீரை சாம்பார் மாரி வைக்கிறேன், பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு அவசரமா போணும்னு சொல்லவும், நான் அவங்களுக்கு வந்து அவரைக்காய வந்து சிம்பிளா வந்து பொரிச்சு குடுத்துட்டேன். எப்பவுமே நான் வந்து காலையில ஒரு டம்ளர்ல காஃபி வந்து எனக்கு ஊத்தி வச்சுருவேன். அத நான் வச்ச ஞாபகமே இல்லாம நானு மத்த வேலை எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்து கடகடன்னு வாயில ஊத்திட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன். இவங்கள எல்லாரையும் நான் வந்து அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா உட்காந்து பொறுமையா காஃபிய வந்து சூடு பண்ணி, நான் வந்து டேபிள்ல போய் உட்காந்து மெதுவா தான் சாப்பிடுவேன். அப்பதான் எனக்கு வந்து காஃபி குடிச்ச ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். உங்க வீட்ல நீங்களும் அப்படி செஞ்சிருக்கீங்களான்னு வந்து சொல்லுங்க. இப்ப தக்காளி கூட்டும் நான் ரெடியா செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காயும் வந்து செஞ்சுட்டேன். அவரைக்காய் வந்து எப்படி பொரிச்சேன் அப்படின்னா, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு,
வெங்காயம், பச்சை மிளகா போட்டு, அவரைக்காய் போட்டு, உப்பு போட்டு நான் சிம்பிளா தான் பொரிச்சு குடுத்தேன். தேங்காய் போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து இல்ல. அதனால வந்து இப்படி செஞ்சு நானும் எங்க அத்தானுக்கு குடுத்து அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டேன். இப்ப பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாரி பசலைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால பசலைக்கீரை வந்து நானு செஞ்சு குடுக்க போறேன். இந்த பசலைக்கீரை வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்க அம்மா வந்து எங்க சின்ன வயசுல வந்து எங்களுக்கு ரொம்ப செஞ்சு குடுப்பாங்க, இந்த பசலைக்கீரை கூட்டு. அதனால வந்து எனக்கு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த பசலைக்கீரைய வச்சு கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு, மீல் மேக்கர் வந்து 65 மாரி வந்து போட போறேன். இந்த பசலைக்கீரை கூட்டுக்கு மீல் மேக்கர் 65 மாரி போட்டா, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஆசையா சாப்பிட்டு வருவாங்க. அதனால 2யும் வந்து நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து செஞ்சு குடுக்க போறேன். கீரைய வந்து நம்ம அலசிட்டு வெட்டினோம் அப்படின்னா, அந்த கீரையில உள்ள சத்தெல்லாம் வந்து போகாம இருக்கும். அதனால வந்து நான் பசலைக்கீரை நல்லா பின்னாடி ஒரு மாரி வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி சமைக்கலாம். இந்த கீரை வந்து வெட்டும்போதே கொஞ்சம் விழுவிழுப்பா இருக்கும். வெண்டைக்காலாம் கட் பண்ற மாதிரி. அதனாலேயே முக்காவாசி இந்த கீரைய வந்து எல்லாரும் சரியா சாப்பிட மாட்றாங்க. ஆனா, இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் வைக்கிற மாரி இந்த கீரை கூட்ட வந்து நீங்க பிள்ளைகளுக்கும் செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப கீரைய வந்து வெட்டியாச்சு. அதுக்கு தேவையான தக்காளிய வந்து நம்ம வெட்டிக்கலாம். தக்காளி வந்து சேர்க்கணும். ஏன்னா, புளி சேர்த்து நம்ம பண்ண போறதில்ல. அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாவே போட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப தக்காளி, பசலைக்கீரை, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊத்திட்டு நல்லா வேக வச்சுருங்க. 2, 3 விசிலோட வைக்கலாம். ஏன்னா, கீரை வந்து குழையிறதுக்கு வந்து வாய்ப்பில்ல. அது வெந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால வந்து அந்த மாரி 2, 3 விசில் வச்சு எடுத்துட்டு, எப்பயும் சாம்பாருக்கு தாளிக்கிற மாரி தாளிச்சு அதில சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் 65க்கு மீல் மேக்கர் கொஞ்சம் உப்பு போட்டு அத வேக வச்சுட்டு, அத நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, அதில சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது 3யுமே போட்டு நல்லா கலந்துட்டு, சூடா எண்ணெய் காயவும் அதில வந்து நம்ம போட்டு எடுத்தோம் அப்புட்னா, அ மீல் மேக்கர் 65 வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த 2 ரெசிபியுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து வீடியோ வேணும் அப்புட்னா என்ட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் பசலைக்கீரை கூட்டும், மீல் மேக்கர் 65யும் ஒரு நானு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்ப எங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்சும் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து குடுக்க போறாங்க. இது வந்து எங்க அப்பா வந்து டெய்லி ஒரு 11:30 போல வருவாங்க. வந்து அவங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு வந்து 12 மணிக்கு லஞ்ச்சு. அதனால வந்து லஞ்ச் எடுத்துட்டு அவங்க ஸ்கூல்ல குடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிருவாங்க. அப்புறம் சாயந்தரம் பிள்ளைகள கூப்பிட்றதுக்கு திரும்பியும் வருவாங்க. இப்ப எல்லாரையும் நான் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு, எங்க அத்தையா வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்து அடுத்த வேலை என்ன பார்க்குறேன் அப்புட்னா, இந்த செடிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். வெள்ளனே வந்து நான் ஊத்துவேன். இன்னைக்கு வந்து நேரம் கிடைக்கல. அதனால வந்து கொஞ்சம் லேட்டா வந்து நான் ஊத்துனேன். இது வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் முளைச்சிருந்துச்சு. அத வந்து சரி ஊண்டி வைப்போமேன்னு ஊண்டி வச்சேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இஞ்சியோட செடி நான் பார்த்ததில்ல. அப்புறம் பசலைக்கீரை கொடி வந்து பக்கத்து வீட்டு அக்கா வந்து சின்ன தண்டா 2 தண்டு குடுத்தாங்க வைக்க சொல்லி வச்சேன். சூப்பரா வளர்ந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து கத்தாழை மாரி ஒரு செடி நல்லா நல்லா வளர்ந்துருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் நான் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா நானும் வந்து பூச்செடிலாம் வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து அது வரவே மாட்டுது. மண்ணு சரியில்லையா என்னான்னு தெரியல. இப்ப பட்டுக்கு எர வைப்போம். கோதுமை ஊற வச்சா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சோறு வந்து சூடா வந்து வச்சோம்னா, அதையும் நல்லா சாப்பிடுவாங்க. பசலைக்கீரை வந்து பட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதையும் இப்ப 2, 3 எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து ஊட்டலாம். சூப்பரா வந்து அந்த பசலைக்கீரைய வந்து அது சாப்பிடும் பாருங்க. எனக்கும் இந்த பசலைக்கீரை ரொம்ப பிடிக்கும்னால அந்த அக்கா குடுத்தோன்னே நான் வந்து ஊண்டி வச்சுட்டு அத வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப பட்டு சாப்பிட்ற அழக பாருங்க. சூப்பரா நான் போனாலும் என்னைய வந்து வம்புக்கு இழுத்து கூப்பிடும். என்ன "பட்டு பாட்டு பாடு, பட்டு வா வா வான்னு" என்னைய கூப்பிட்டு கத்திட்டே இருக்கும். அத வந்து 2 கொஞ்சம் கொஞ்சாம நான் போயிட்டேன் அப்புட்னா கத்திக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் காலையில என்னோட ரொட்டீனா இருக்கிற வேலை வந்து இப்படித்தான் இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் துணியெல்லாம் துவைக்கிற மாரி இருந்தா மிஷின்ல போய் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு, அத வந்து எடுத்து காய போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் பிள்ளைங்க சாயந்தரம் வந்தோனே எப்பயும் போல ஈவினிங் என்னென்ன வேலை இருக்குமோ வழக்கமா அந்த வேலையும் பார்ப்பேன். காலையில வந்து வழக்கமான வேலைகள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாரி மாறும். இன்னைக்கு என்னோட காலை ரொட்டீன் இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராம்ஜோஸ் சமையலறை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நன்றி.